வேலின் நடுவே தனித்துவான வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தருளோம், உமது கோலினால் மே தருளோம். சங்கீதம் 119 107. Psalm 119 verse 107. நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன். நான் மிகவும் உபத்திரவப்படுறேன். I am greatly afflicted. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன். கர்த்தாவே, உம்முடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பியும். ஆண்டவரே, என்னை உயிர்ப்பியா. உபத்திரவத்தின் வழியா போறேன், என்னை உயிர்ப்பிய. இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ பாடுகள். கர்த்தாவே, நான் மிகவும் உபத்திரப்படுகிறேன், என்னை உயிர்ப்பியும். சங்கீதம் 22 24. Psalm 22 verse 4. உபத்திரவப்படுகிறப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும். நீங்க படிக்கிற உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ண மாட்டார். உபத்திரப்படுகிற உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருக்கு. நீங்க படுற கஷ்டத்தை பார்த்து அது ரொம்ப அற்பமா, அதில் என்ன இருக்கு, என்ன பெரிய கஷ்டப்பட்டப்போ அப்படின்னு அற்பமா எண்ணாமலும், எப்படியா அப்படின்னு சொல்லி அவனை அருவருக்காமலும் தன்னுடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருள்வார். கண்டிப்பா ஜபத்துக்கு பதில் கொடுப்பார். கண்டிப்பா ஜபத்துக்கு பதில் கொடுப்பார். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். எக்ஸடஸ் சாப்டர் 4 verse 31. பிரியமான ஜனங்கள் எகிப்துல பயங்கரமா உபத்திரப்படுறாங்க. ஜனங்கள் எகிப்துல பயங்கரமா உபத்திரப்படுறாங்க. ஆளோட்டிகள் நிமித்தமா பயங்கரமா கஷ்டப்படுறாங்க. அங்க சொல்லியிருக்கு, வாசிங்க. ஜனங்கள் விசுவாசித்தார்கள், கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும். அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். தலை குனிந்து தொழுது. கர்த்தர் உபத்திரத்தை பார்த்தார். கர்த்தர் இறங்கி வந்தார், அவங்கள விடுவித்தார். கர்த்தனுடைய உபத்திரவங்களை காண்கிற தேவன், கர்த்தனுடைய உபத்திரவங்களை பார்க்கிற தேவன், கர்த்தனுடைய உபத்திரவத்திலிருந்து நம்மை விடுவிக்கிற தேவன். அதனால தான் வாசிக்கிற சங்கீதம் 31:7. Psalm 31:7 வாசிங்க. Psalm 31 verse 7. உமது கிருபையிலே களி கூர்ந்து மகிழுவேன். நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்தும வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். நீர் என் உபத்திரவத்தை பார்க்கிறீர், என்னுடைய ஆத்தும வியாகுலங்களை நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவர், என் ஆத்மால் உள்ள வியாகுலங்களை நீர் அறிந்திருக்கிற. என் ஆத்மா எவ்வளவு வியாகுலப்படுது, என் ஆத்மா எவ்வளோ கஷ்டப்படுது. என் ஆத்ம வியாகுலங்களை நீர் அறிந்திருக்கிறீர். சங்கீதம் 34:17. நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். பிரியமான நம்முடைய உபத்திரவத்தில் நம்மை உயிர்ப்பிக்கிறார். நம்ம உபத்திரவங்களை அவர் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார். நம்முடைய உபத்திரவங்களில் நம்ம ஜபத்தை கேட்டு நம்மை விடுவிக்கிறார். ஒரு கேள்வி வருது, why am I afflicted? Why am I afflicted? எனக்கு ஏன் உபத்திரம் வருது, ஏன் நான் உபத்திரப்படுறேன்? பிரியமான வேதத்திலிருந்து நம்முடைய உபத்திரத்துக்கான ஒரு சில காரணங்களை நேற்று நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன் எனக்கு உபத்திரம் வருது? ஒரு சில காரணங்களை நான் குறிச்சிட்டு வந்திருக்கேன். எல்லாவற்றையும் சொல்ல இன்னைக்கு நேரம் இருக்காது. ஒரு முக்கியமான காரியம், சங்கீதம் 38:5 வாசிங்க.
மதிகேட்டு நிமித்தம் என் புண்கள் அழுகி என் மதிகேட்டு நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது. For the cause of our affliction. Why am I afflicted? Why am I afflicted? Why am I afflicted? Number one. The prime one. The cause for our affliction is our foolishness. நம்முடைய மதிகேடு. நம்ம ஃபூலிஷாக சில காரியங்களை செய்கிறோம், ஃபூலிஷாக இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஃபூலிஷாக பழகுறோம். பிரியமானவர்களே, நம்ம ரொம்ப ஒரு ஃபூலிஷாக சில்லியாக புத்தியீனமாக, மதி ஈனம், ஈனம் என்றால் சீனிக்கிறது, இழைச்சி போகிறது. அந்த மதி கொஞ்சம் இழைச்சி போகிறதுனால எத்தனையோ பிழைகள் விடுறோம். அதனால் வர சஃபரிங்ஸ் என்னெல்லாம் வாசிங்க, 6 வாசிங்க. நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன். இந்த மதியினத்தால் ஒரு காரியம் செய்கிறோம், பிறகு வேதனைப்பட்டு ஒடுங்குறோம், நாள் முழுதும் துக்கப்பட்டு திரிகிறேன். அதனால் காலையில் எழும்புனதுலேருந்து சமையல் கட்டில் காஃபி போட்டினா துக்கமாக இருக்குது, பிரேக்ஃபாஸ்ட் செய்ய துக்கமாக இருக்குது, செய்து வச்ச பிரேக்ஃபாஸ்ட்டை திங்க துக்கமாக இருக்குது, வேலைக்கு போனால் ஒரு மாதிரி டல்லாக இருக்குது, டிப்ரெசிவாக இருக்குது, சாயந்தரம் வீட்டுக்கு வரனாலே பிடிக்க மாட்டேங்குது. என்னங்க, நாள் முழுசும் துக்கப்பட்டு தெரியுது. ஏதோ ஒன்று ஃபூலிஷாக பண்ணிட்டேன். நான் கர்த்தருடைய பிள்ளை, ஆனால் பிகாஸ் ஆஃப் மை ஃபூலிஷ்னஸ், பிகாஸ் ஆஃப் மை ஃபூலிஷ் இன்வெஸ்ட்மெண்ட், பிகாஸ் ஆஃப் மை ஃபூலிஷ் ரிலேஷன்ஷிப், புத்தி இல்லாமல் நான் முதலீடு பண்ணது, புத்தி இல்லாமல் நான் அந்த ஆளோட பழகினது, புத்தி இல்லாமல் இதை செஞ்சேன். இப்போ நான் சமாதானமே இல்லாமல் நாள் முழுசும் துக்கப்பட்டு திரிகிறேன். என் குடல்கள் எரிபந்தமாக எரிகிறது. எனக்கு அப்படியே வரணும் எரியுது, சாப்பிட கூட முடிய மாட்டேங்குது. பெப்டிக் அல்சர் வந்து குடல்கள் எரிபந்தமாக எரிகிறது. என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, நான் பலனற்று போய் வீக்காக இருக்குது, ரொம்ப ட்ரை ஆகிட்டோம். இந்த துக்கப்பட்டு யாரோ நம்மளெல்லாம் படம் எடுத்துங்க பைபிள் எழுதுன மாதிரி இருக்கு. நான் துக்கப்பட்டு பலனற்று போய், எதனால? என் புத்தியினத்தினால, முட்டாள்தனத்தினால, நான் செய்த தப்புனால, பிகாஸ் ஆஃப் மை ஃபூலிஷ்னஸ் நான் பலனற்று போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன். என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன். உள்ள அப்படியே ஒரு கதறுது. ஷோ, என்ன பண்ணுவேண்டவரே, என்ன பண்ணுவேண்டவர், இப்படி பண்ணிட்டேனே, இப்படி சொல்லிட்டேனே, இப்படி பழகிட்டேனே, இப்படி போயிட்டு வந்துட்டேனே. உள்ளம் அப்படியே என்ன செய்யுது, கதறுது. ஆண்டவரே, என் ஏக்கங்கள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது, என் தவிப்பு உமக்கு மறைவா இருக்கவில்லை. நிறைய பேர் இந்த பாதையில் போறீங்கல்ல, தவிக்கிறீங்க, யாருக்கும் தெரியாது, உமக்கு தெரியும். என் தவிப்பு உமக்கு மறைவா இருக்கவில்லை. என் உள்ளம் குழம்பி அலைகிறது. அப்படியே குழம்பு மாதிரி என் உள்ளம், என்ன செய்யறது, என்ன போகிறது, வாங்கிறதா, வாங்க வேண்டாமா, கொடுக்கலாமா, கொடுக்கவா, இந்த ஃபோனுக்கு ஆன்சர் பண்ணலாமா, ஆன்சர் பண்ண ஃபோன் வந்தாலே பயமாக இருக்குது. ஆண்டவரே, என்ன பண்ணுறது? இப்போ என் ஆத்மா குழம்பி அலைகிறது. என் பலன் என்னை விட்டு விலகி, என் கண்கள் ஒளி முதலாய் இல்லாமற் போயிடுச்சு. என் கண்ணு டல் ஆயிடுச்சு, என் கண்கள் பிரைட்டாகவே இல்லை, என்னால் வாசிக்க முடியலை, எதுவுமே செய்ய முடியலை. என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதையை கண்டு விலகுகிறார்கள். நான் இப்படி நெருக்கத்தில் போகும்போது என்னுடைய உறவுகள், என்னுடைய ஆத்தர்கள், என்னுடைய சிநேகிதர்கள், தோழர்கள் என் பாடுகளை கண்டு விலகுகிறார்கள். என் இனத்தாரும் தூரத்தில் நிற்கிறார்கள். என் ரிலேட்டிவ்ஸும் என் கிட்ட வந்து எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. ஏன்? என் புத்தியினம், நான் செஞ்ச தப்பு, என்னுடைய ராங் டிசிஷன். நான் கஷ்டப்படும், என் ரிலேட்டிவ்ஸ் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. என்னுடைய இனத்தாரும் தூரமாய் நிற்கிறார்கள். என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் எனக்கு கண்ணிகளை வைக்கிறார்கள். எங்கடா இவனை பிடிக்கலாம், எப்படி மாட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள்
எனக்கு என்ன செய்கிறாங்க? கண்ணி வைக்கிறார்கள். எனக்கு பொல்லாங்கு தேடுகிறவர்கள் கேடானவைகளை பேசி என்னை பற்றி இங்கே போய் அங்கே போய் அங்கே போய் இங்கே போய் கேடானவைகளை பேசி நாள் முழுதும் வஞ்சனைகளை யோசிக்கிறார்கள். டெய்லி த்ரூஅவுட் த டே எனக்கு என்ன பண்ணலாம், என்னை எப்படி மாட்டி வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. நானும் செவிடனை போல கேளாதவனாகவும் ஊமையனை போல வாய் திறவாதவனாகவும் இருக்கிறேன். ஒன்றும் என்னால் பேச முடியல, அப்படியே உம்முன்னு இருக்கேன். என்னத்தை பேச கையை கட்டிக்கிட்டு என்னப்பா நான் சொல்லிகிட்டே இருக்கேன், காது கேட்கலையா? ஏன் என் மதியம், என்னுடைய மதியம் ஃபூலிஷாக அந்த இதில் போய் மாட்டிக்கிட்டேன். நான் கடவுளுடைய பிள்ளை, ராஜா, தப்பு பண்ணிட்டேனே. நல்லா ஊழியெல்லாம் செய்கிறேன், சண்டே கிளாஸ்லாம் இருப்பேன், மீடியாலெல்லாம் இருப்பேன். தப்பு பண்ணிட்டேனே. குடல் கொந்தளிக்குது. வாசிங்க. காது கேளாதவனும் தன் வாயில் மறு உத்தரவுகள் இல்லாதவனுமா இருக்கிற மனுஷனை போலானேன். என்ன பதில் சொல்லுன்னு தெரியல. சொல்லு, வாயை மூடிட்டு இருக்க, என்ன உம்மன்னு இருக்கே, சொல்லு சொல்லுங்கிறாங்க. என்ன சொல்றது, என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்? புத்தியினம். மை ஃபூலிஷ்னஸ், மை ஃபூலிஷ் டிசிஷன். முட்டாள்தனமாக நான் போய் அந்த கேரண்டியில் கையெழுத்து போட்டேன். அவன் ஏமாத்திட்டான். வெண்டர் என்ன பிடிக்கிறான், பேங்க்ல என்ன தேடி வர்றாங்க, என்ன பண்றது? கடன் கொடுத்துட்டு இப்படி மாட்டிக்கிட்டேன், கேரண்டி கையெழுத்து போட்டு இப்படி மாட்டிக்கிட்டேன்னு, பிணைப்பட்டுட்டேன்னு. பைபிளில் போட்டிருக்கு பிணைப்படாதேன்னு போட்டிருக்கு. பிணைப்பட்டுட்டேன்னு, நான் கேரண்டி போட்டேன்னு. என்னெல்லாம் பிடிக்க வரான், என்ன பண்றதுன்னு தெரியலையே. பெரிய மறு உத்தரவு இல்லை. 15வது வசனம். கர்த்தாவே உமக்கு காத்திருக்கிறேன், என் தேவனாகிய ஆண்டவரே நீர் மறு உத்தரவு கொடுப்பீர். நீங்க தான் ஆண்டவர் ஏதாவது செஞ்சு ஆகணும். இந்த நெருக்கத்துல ஆண்டவரே புத்தீனமா இதை செஞ்சுட்டு நீங்க தான் இதுக்கு ஒரு வழி திறக்கணும், வேற வழியே இல்லை. 16ஆம் வசனம். அவர்கள் என் நிமித்தம் சந்தோஷப்படாதபடிக்கு இப்படி சொன்னேன், என் கால் தவறும் போது என் மேல் பெருமை பாராட்டுவார்களே. ஆண்டவரே, என் சத்துரு என்னுடைய நெருக்கத்தில் என்னை பார்த்து சந்தோஷப்பட போறான். ஆஹா ஆஹா, வேணும் வேணும், உனக்கு வேணும், தாங்க முடியலப்பா, தயவு செய்து ஆண்டவரே இறங்கும் 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 ஆண்டவரே. என் சத்துருக்கள் பெருமைப்படக்கூடாது ஆண்டவரே. 17. நான் தடுமாறி விழ ஏதுவாய் இருக்கிறேன், என் துக்கம் எப்பொழுதும் என் முன்பாக இருக்கிறது. என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிட்டு என் பாவத்தின் நிமித்தம் விசாரப்படுகிறேன். இப்போ நீங்கள் ஒன்று செய்யுங்க, இந்த வேலையிலாவது கர்த்தருடைய முகத்தை பார்த்து உங்கள் அக்கிரமத்தை அறிக்கையிடுங்க. ஆண்டவர், நான் செஞ்சது தப்பப்பா, புத்தீனமாக இதை செஞ்சிட்டேன், அதனால நான் கஷ்டப்படுறேன், தயவு செய்து ஒரு விடுதலையை தார். என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது, தெரியாதனமாக இதில் நான் இறங்கிட்டேன் ஆண்டவரே. மை ஃபூலிஷ்னஸ், அவசரப்பட்டு செஞ்சிட்டு. உங்களில் ஒரு சிலருடைய பிரச்சனைகள் எனக்கு தெரியும், அதனால நான் உங்களை தான் நினைவைத்து பேசுகிறேன்னு என்ன கேட்டீங்க. கர்த்தர் இந்த செய்தி இந்த புதிய ஆண்டுக்குள்ளே போவதற்கு முன்பாக நம்முடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் இக்கட்டுகளுக்கும் கர்த்தர் நம்மை விலக்கி காத்து ஆசீர்வாதத்தை நிறைவோடு புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கணும். நம்முடைய பாவத்தை அறிக்கை பண்ணி ஜெபிக்கணும். 19ஆம் வசனம். என் சத்துருக்கள் வாழ்ந்து பலத்திருக்கிறார்கள், முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் பெருகி இருக்கிறார்கள். நான் நன்மையை பின்பற்றுகிறபடியால் நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் என்னை விரோதிக்கிறார்கள். இவன் ஒரு பாவி அல்ல, புத்தீனமா செஞ்சிட்டான். நல்லது செய்யணும்னு நினைச்சு அவர் இதை ஆலோசனை இல்லாமல் செஞ்சிட்டான். என்னுடைய நன்மைக்கு அவங்க என்ன செய்யறாங்க, தீமை செய்ய நினைக்கிறாங்க, என்னை விரோதிக்கிறாங்க. கர்த்தாவே என்னை கைவிடாதேயும், என் தேவனே எனக்கு தூரமாயிராதேயும். என் ரட்சிப்பாகிய ஆண்டவரே
எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். உங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்க. உபத்திரப்படுகிறவனுடைய உபத்திரவத்திலிருந்து கர்த்தர் நிச்சயமாய் அவனை விடுவிப்பார், அவனை உயிர்ப்பிப்பார். உபத்திரப்படுகிறவனை கர்த்தர் உபத்திரம் வருது, நம்முடைய புத்தின்னு அதுக்கு ஒரு காரணம். இது யாரையும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. The reason for my suffering, the cause for my suffering is my foolishness. நான் பெரிய முட்டாள் அப்படின்னு சொல்ல மாட்டேன். புத்தியீனமாக நான் செஞ்சிட்டேன், மதியீனமாக செஞ்சிட்டேன், மதியீனமாக பேசிட்டேன். ஒன்று பேசி 2 ஆகி, 2 பேசி 4 ஆகி, 4 பேசி 8 ஆகி, அது நாங்கள் மேத்ஸில் சொல்லுவோம் ஜியாமெட்ரிக் ப்ராக்ரெஷன். ஜியாமெட்ரிக் ப்ராக்ரெஷனாக போயிட்டே இருக்கு. இப்போ அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியலை. சாதாரண 1 2 இந்த ஜியாமெட்ரிக் ப்ராக்ரெஷனை பற்றி ஒரு கதை சொல்கிறேன். எப்படி 1 2 ஆகி, 2 4 ஆகி, 4 8 ஆகி. எப்படின்னா, ஒரு நாள் ஒரு புலவனை ஒரு ராஜா கனப்படுத்த விரும்பினார். இந்த புலவனை ராஜா கனப்படுத்த விரும்பினார். அப்போ அந்த புலவனை கூப்பிட்டு கேட்டார், அவனுக்கு என்ன செய்யணும், நான் கனப்படுத்தணும், என்ன செய்யணும்னு கேட்டார். ஒன்றும் வேண்டாம் ராஜா. இல்லை நீ என்னுடைய ஆஸ்தியில் பாதி கேட்டால் கூட நான் கொடுப்பேன் அப்படின்னார். அப்படிலாம் ஒன்றும் வேண்டாம். இல்லைப்பா நீ கேள்வி, எவ்வளோ பொண்ணு வேணும், என்ன கேளுப்பா அப்படின்னு. வேற ஒன்றும் இல்லைங்க, ஒரு பெரிய செஸ் போர்டு, ஒரு பெரிய செஸ் போர்டு 8 கட்டம் இருக்கும். ஒரு கட்டத்தில் ஒரு தங்க காசு, அடுத்த கட்டத்தில் அதே மாதிரி 2 மடங்கு தங்க காசு. அப்படி கொஞ்சம் தங்க காசு கொடுங்க போதும். என்ன நீ கேவலப்படுத்திட்ட, இவ்வளோதானா? ஒன்று சேவகரை கூப்பிட்டாரு, நம்ம களஞ்சியத்துலேருந்து தங்க காசெல்லாம் கொண்டு வாங்கன்னாரு. முதல் கட்டத்தில் 1 வச்சாங்க, அடுத்த கட்டத்தில் 2, அதுக்கு அடுத்த கட்டத்தில் 4, அதுக்கு அடுத்த கட்டத்தில் 8, 16, 32, 64 போகுது, 128, 256 போகுது. பிரியமானவர்களே, கொஞ்ச நேரத்தில் களஞ்சியமே காலி ஆயிடுச்சு. அதான் ஜியாமெட்ரிக் ப்ராக்ரெஷன். பாதி செஸ் போர்டு நிரம்பல, ராஜாவுடைய களஞ்சியம் காலி. அதே மாதிரி தான் சின்ன காரியம் 1 2 ஆகி, 2 4 ஆகி, 4 8 ஆகி, 8 16 ஆகி, இன்றைக்கு ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிற நிலை வந்துடுச்சு. பிரியமலை ஊதி பெருசாக்கி, எண்ணெய் ஊற்றி, நெய் ஊற்றி, அப்புறம் பெட்ரோல் ஊற்றி, ஐயோ எங்கே போச்சுன்னு தெரியலையே. மதியணும் இன்றைக்கு புண் அழுகி நாற்றம் எடுக்குது. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுங்க, அப்போ அடிக்கடி சொல்லுவாங்க, ஸ்டிச் இன் டைம் சேவ்ஸ் 9. ஆரம்பத்தில் இருக்க ஒரு சின்ன தையல் போட்டிருந்தா இன்னைக்கு இவ்வளோ விரிசல் ஆகிருக்கு. ஸ்டிச் இன் டைம் சேவ்ஸ் 9. அது சின்னதில் ஒரு தையல் போட்டால் இன்றைக்கி 9 தையல் போட வேண்டாம். இன்றைக்கி 9 தையல் போட்டாலும் முடியாது, கிழிஞ்சதுன்னு ஆயிடுச்சு. என்ன நடந்தது? மதியணும் ஃபூலிஷ்னஸ். இன்றைக்கி அதனால எனக்கு என்ன பண்ணலாம், கர்த்தர்ட்ட அழுத ஜபிப்பேன், ஆண்டவரே என் மதியனத்தை எனக்கு மானியம். நான் ஃபூலிஷாக பேசிட்டேன் ஆண்டவரே, ஃபூலிஷாக டிசைட் பண்ணிட்டேன், ஃபூலிஷாக செய்துட்டேன், என் ஃபூலிஷ்னஸ் எனக்கு மானியம். கண்டிப்பாக கர்த்தர் விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிற விடுதலையோடு புதிய ஆண்டுக்குள்ளே நம்ம பிரவேசிக்கணும். புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கும் போது இந்த விடுதலையை நாம் ஒவ்வொருவரும் அனுபவிக்கணும். இன்றைக்கு நமக்கு இருக்கிற இந்த நெருக்கத்துக்கு காரணம் நம்முடைய ஃபூலிஷ்னஸ். 2வது, நம்முடைய உபத்திரத்துக்கு இதுக்குள்ள சில வசனங்களை சொல்லி கடந்து போகிறேன். பிரசங்கி 10:1, எக்லெசியாஸ்டஸ் 10:1. பிரசங்கி 10:1. செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். ஞானத்திலும் கனத்திலும் பெயர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும். பெரியமல் நல்ல வாசனை திரவியம், அதில் ஒரு செத்த ஈ விழுந்துருச்சு. அந்த செத்த ஈய அந்த வாசனை திரவியம் அப்படியே வாசனையாக மாற்றிடாது. இந்த செத்த ஈ
அந்த வாசனை திரவியம் முழுவதையும் நார பண்ணிடுது. அதே போல் பிரியமல்லைங்க, யாரா ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவன், சபையிலும் சங்கத்திலும் பேர் பெற்றவன், குடும்பத்தில் பேர் பெற்றவன், பணித்தளத்தில் சார மாதிரி வரவே வராது. அக்கம் பக்கத்தில் கேட்ட ஐயோ அந்த அம்மா மாதிரி கிடையாது. பேர் பெற்றவன், நீ பேர் பெற்றவன். சொற்ப மதியினம், சொற்ப மதியினம் இன்றைக்கு வாழ்க்கையை நார பண்ணுது. என்ன பைபிளில் போட்டிருக்கு? சபையிலும் சங்கத்திலும் பேர் பெற்றவன் அவனை சொற்ப மதியினம் நார பண்ணுது. அதனால தான் மார்க் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். மார்க் 7:21 வாசியுங்கள். எப்படி எனில் மனுஷருடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும். என்ன? பொல்லாத சிந்தனை, விபச்சாரம், வேசித்தனம், கொலைபாதகம், களவு, பொருளாசை, துஷ்டத்தனம், கபடு, காம விகாரம், வன்கண், தூஷணம், பெருமையும். ஐயோ இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லைங்க. என்னங்க என்னது பார்க்குறோம்? இதெல்லாம் இருக்கா? என்ன வருமா? களவு இல்லை, என்ன இருக்குது? விபச்சாரம், ஐயோ அதெல்லாம் இல்லைங்க. வேசித்தனம், கொல்ல பார்த்தோமா, நினச்சே பார்க்க முடியாது. எறும்பை கூட கொல்ல மாட்டாங்க. களவு, திருடினதே கிடையாதுங்க. அது ஏங்க வீட்டிலேயே திருட மாட்டோங்க. பொருளாசை, கர்த்தர் கொடுத்தாலும் திருப்தியாக இருக்கேன், சரி. துஷ்டத்தனம், ஐயோ அதெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன். கபடு, ஐயோ உள்ளே வச்சு புறமோண்டு பேசுகிறது. அந்த நான் எல்லாம் வெகுளி பட்டுன்னு பேசிடுவாங்க. கபடு உண்டா? கிடையவே கிடையாது. காம விகாரம், ஐயோ கொஞ்சம் கூட அது கிடையாதுங்க. வன்கண், அது யாரையுமே நான் தப்பாக பார்த்தது கிடையாதுங்க. தூஷணம், நிறைய பற்றி நீ யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்கள், யாரையும் நான் தூஷித்து. ரொம்ப பெருமை உண்டா? இல்லைங்க, பெருமைப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க. இவ்வளோ அருமையாக இருக்காங்களே. வேறு என்ன இருக்கான்னு ஒன்று இருக்கு. என்னது? வாசிங்க. மதிகேடும் புறப்பட்டு வரும். கொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும். உன்னை தீட்டுப்படுத்துறது விபச்சாரமோ, வேசித்தனமோ, காம விகாரமோ, களவோ, கொலையோ, தூஷணமோ, பெருமை அல்ல. உன்னை தீட்டுப்படுத்துவது, வாழ்க்கையை டிஃபைல் பண்ணுவது, தீண்டத்தகாதவனாக உன்னை மாற்றுவது. யாரும் ஒன்று தொட முடியாது, யாரும் ஒன்று பேச முடியாது, யாருங்கிட்ட நெருங்கி வர முடியாது. உன்னுடைய வாழ்க்கையை தீட்டுப்படுத்துவது உனக்குள்ளேருந்து புறப்பட்டு வருகிற ஒரு மதிகேடு. ஜாக்கிரதையா இருக்குன்னு பார்த்தீங்களா? இது எதுக்கு சமம் தெரியுமா? மதிகேடு. யோசிக்காம பேசிட்டேன், யோசிக்காம பழகிட்டேன், யோசிக்காம அவனோட சேட் பண்ணிட்டேன், அவளோட சேட் பண்ணிட்டேன். அவன் போட்டான் ஹலோ குட் நைட் அப்படின்னு போட்டான், நானும் குட் நைட்னு தெரியாமல் போட்டேன். விபச்சாரம் பண்ணியா, இல்லை வேசித்தனம் பண்ணியா, இல்லை மதிகை என்ன இருந்துச்சு? கொலைகாரியா நீ? களவு செஞ்சவளா? மற்றவங்களை தூஷிக்கிறவளா? இல்லையே. இன்னைக்கு ஏன் உன் வாழ்க்கை கஷ்டப்படுது? நீ செய்த ஃபூலிஷ்னஸ், முட்டாள்தனம். எத்தனை பேர் முட்டாள்தனத்தினால கஷ்டப்படுறாங்க? குடும்பமே கஷ்டப்படுது. தீட்டுப்படுத்தும் அப்படின்னா தீண்டத்தகாதவளாய் நீ மாறிடுவேன். டிஃபைல்டு. எப்படி ஒரு கொலைகாரனை பார்க்குறாங்களோ, எப்படி ஒரு விபச்சாரக்காரனை பார்க்குறாங்களோ, எப்படி ஒரு திருடன் அந்த சமுதாயம் பார்க்குதோ, அதே போல் மதிகேடாய் நடந்து கொண்ட ஒன்றை இந்த சமுதாயம் பார்க்கும். இப்போ என்னதாங்க பண்ணுறது? கர்த்தர்ட்ட அழுது ஜெபிப்போம், அறிக்கை பண்ணுவோம். என்ன இன்றைக்கு தீட்டுப்படுத்தினது? இன்றைக்கு நான் இவ்வளோ உபத்திரப்படுவது, தூங்க முடியாமல், சாப்பிட முடியாமல் நான் கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்னுடைய மதிகேடு. இது நம்பர் 1. பிரியமானவர்களே, நம்பர் 2 வாசிங்க. சங்கீதம் 119:67. Psalm 119:67. நான் உபத்திரவப்படுவதற்கு முன்
வழி தப்பி நடந்தேன். ம். இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன். இப்போ நான் உம்முடைய வார்த்தைகளை காத்து நடக்கிறேன். என்ன வழி தப்பி நடந்தார்? 70-71 வசிங்க. அதே 119 70-71. அவர்கள் இருதயம் நினந்துண்ணி கொழுத்திருக்கிறது. ம். நானோ உம்முடைய வேதத்தில் மனமகிழ்ச்சியாயிருக்கிறேன். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். நான் இந்த உபத்திரப்படுவதற்கு முன்பாக உம்முடைய பிரமாணங்களின்படி நான் நடக்கலை, உம்முடைய வார்த்தையின்படி நான் நடக்கலை, எனக்கு இஷ்டமானபடி நடந்துட்டேன். இப்போ உபத்திரப்பட்டேன், அதெல்லாம் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன். இனிமையாவது பைபிள் படி நான் நடக்கணும், காட்ஸ் லா, அவருடைய பிரமாணங்களின்படி நான் நடக்கணும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நல்ல வேலைப்பா, இதோடு இந்த உபத்திரத்தார் கர்த்தர் என்னை காத்தார். நான் இப்போ அவருடைய பிரின்சிபிள் படி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். என் வாழ்க்கை நல்லா இருக்கு. ஆண்டோட்ட நான் புத்தியனமாக செஞ்சேன், ஆண்டோட்ட ஜெபிச்சேன், அப்பா ஆண்டவர் எப்படியா காப்பாற்றிட்டார், ஒரு வழி திறந்துட்டார். நான் அவருடைய பிரமாணங்களின்படி நடக்காமல் நடந்த வாழ்க்கையில் பயங்கரமான உபத்திரம் வந்துச்சு. இனி அவருடைய பிரமாணத்தின்படி நடக்க போகிறேன். அதை நான் கற்றுக்கொண்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு முக்கியமான வேத பகுதி உபாகமம் 28. உபாகமம் 28 அதிகாரத்தில் 68 வசனம் இருக்கு. அந்த 68 வசனத்தில் முதல் 14 வசனம் அவருடைய வார்த்தையின்படி நடந்தால் நமக்கு இருக்கிற ஆசீர்வாதம். 68 14 போன மீதி எத்தனை? மீதி 54 வசனங்கள் நம்ம கேட்காம போன என்ன சாபம். அவருடைய பிரின்சிபிள்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணும்போது உள்ள ஆசீர்வாதம். 1ஆம் வசனம் வாசிக்கிறோம், வாசிங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். 2ஆம் வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். 9வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். 13ஆம் வசனம். இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறே தேவர்களை சேவிக்கும்படி நீ வலது புறம் இடப்புறம் சாயாமல் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்தும் வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். பிரியமானவர்களே, கர்த்தர் கொடுத்த கட்டளைகளுக்கு, கர்த்தர் கொடுத்த லாக்கு கீழ்ப்படிங்க. இங்கே சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதமும் உங்கள் மேலே வரும் என்று இருக்குது. பிரியமானே, நம்முடைய சபையில் பலமுறை நான் உங்களோடு கூட பேசி இருக்கிறேன். இன்றைக்கி பயங்கரமான கள்ள உபதேசம். தேவன் கொடுத்த கட்டளைகள் புதிய ஏற்பாட்டு சபைக்கு கிடையாது. தேவன் கொடுத்த கட்டளை எல்லாம் பழைய ஏற்பாட்டுக்கு. இப்போல்லாம் நமக்கு எந்த லாபம் கிடையாது. நம்ம எல்லாம் கிருபையில் இருக்கோம்னு சொல்லி ஒரு பேய்த்தனத்துக்கு அடுத்த உபதேசம் ஜனங்களை வஞ்சித்து கொண்டிருக்குது. நீங்கள் அப்படி வஞ்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். நம்ம லாலஸ் பீப்புளில் இந்த எல்லா பிரமாணங்களும், வேதத்தில் சொல்லப்பட்ட தேவன் கொடுத்த எல்லா பிரமாணங்களும் எல்லாருக்கும் உரியது, எல்லாருடைய மனசுலையும் எழுதப்பட்டிருக்கு. அதை 3 விதமாக நான் பிரித்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். 1, பிரியமானவர்களே, மாரல் லாஸ். தகப்பனின் தாயும் கனம் பண்ணுவாயாக, எல்லாரும் செய்யணும். பொய் சொல்லாது இருப்பாயாக, எல்லாரும் செய்யணும். உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசி, எல்லாரும் செய்யணும். இந்த மாரல் லாஸ் எல்லாருக்கும் உரியது. நம்ம கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் என்றல்ல, எல்லாருடைய உள்ளங்களிலும் எழுதியிருக்கு. அவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, இறை நம்பிக்கையே இல்லாதவங்களாக இருந்தாலும் சரி, வேசித்தனம் பண்ணக்கூடாதுன்னு தெரியும், விபச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு தெரியும், வன்புணர்வு செய்யக்கூடாதுன்னு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். பொய் சொல்லக்கூடாதுன்னு அரசியல்வாதிகளுக்கு தெரியாதா? தலைவர்களுக்கு தெரியாதா? போலீஸ்காரங்களுக்கு தெரியாதா? பொய் சொல்லக்கூடாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ இந்த பிரமாணங்கள் எல்லாருடைய மனசுலையும் எழுதப்பட்டிருக்கு. மாரல் லாஸ்.
ரெண்டாவது பிரியமானவர்களே, ஹைஜீனிக் லாஸ். நம்முடைய சரீர சுத்தங்கள், என்ன சாப்பிடலாம் என்ன சாப்பிடக்கூடாது, கை கழுவிட்டு சாப்பிடணும். ஒரு வியாதி பலவீனம் இருக்கும்போது முகத்தை துணியால் மூடிக்கணும். வியாதி பலவீனங்களை இருக்கவங்களை விட்டு நம்ம டிஸ்டன்ஸில் இருக்கணும். நமக்குள்ள தொற்று வியாதி இருக்குமானா நம்ம மற்றவங்களை விட்டு விலகி இருக்கணும். சில சரீர பிரகாரமான உபாதைகள் வரும்போது எப்படி நம்ம ஒரு தனிமைப்படுத்தணும். இதெல்லாம் கொரோனா நாட்களில் அரசாங்கம் சட்டமாக போட்டுச்சு. அதை தான் பைபிளில் கொடுத்துருக்கு. அந்த ஹைஜீனிக் கிளாஸ் எல்லாமே நமக்காக தான். மூன்றாவது செரிமோனியல் லாஸ், பலிகள், பண்டிகைகள். இவள் எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு நிறைவேறும். அன்றைக்கு பாவ மன்னிப்புக்காக ஆடு அடிக்கப்பட்டது. இன்றைக்கு நமக்காக பலியான இயேசுவை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அந்த சாபம் நம்ம விட்டு பாஸ் ஓவர் ஆகணும். தான் பஸ்கா. பெந்தேகோஸ்தே அனுபவம் நமக்கு வேண்டும். இந்த செரிமோனியல் லாஸ் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய பிரகாரமாக நிறைவேறும். பிரமாணம் இல்லை பிரமாணம் இல்லை என்றல்ல. பழைய ஏற்பாட்டில் நல்ல கவனிங்க, பொய் சொல்லாதன்னு சொல்லியிருக்கு. பொய் சொல்லாத, பொய் சொன்னால் அவனை கல்லெறிஞ்சு கொள்ளணும், பொய் சொன்னால் அவன் நரகத்துக்கு போயிடுவான், பொய் சொல்லாதன்னு சொல்லியிருக்கு. ஆனால் என்னால் பொய் சொல்லாமல் இருக்க முடியல. எல்லாருக்கும் தெரியும் பொய் சொல்லக்கூடாது, எல்லாருக்கும் தெரியும் பொய் சொல்லக்கூடாது. பிரியமானவர்களே, அப்பாவுக்கு தெரியும் பொய் சொல்லக்கூடாதுன்னு. ஆனால் அவர் பொய் சொல்லுவார். மகன் பொய் சொன்னால் அடிப்பார். பொய் பேசாதரான்னு அடிப்பார். ஆனால் இவர் ஆஃபீஸில் போய் ஏன் லேட்டுன்னா பொய் சொல்லுவார். ஏன் லேட்டு, வர்ற வெள்ள டிராஃபிக்கு, இவர் பொய் சொல்லுவார். பையன் பொய் சொன்னால் அடிப்பார். இப்போ எல்லாருக்கும் பொய் சொல்லக்கூடாதுன்னு தெரியும், ஆனால் பொய் சொல்லிடுவோம். இப்போ சட்டம் சொல்லுது பொய் சொல்லக்கூடாதுன்னு. பொய் சொல்லாமல் இருக்க முடியல, பொய் சொல்லிட்டு என்ன பண்ணலாம்? ஒரு ஆட்டியோ மாட்டியோ நம்ம பலியிடுறேன். இந்த ஆடு மாடு பலியிடுறதும் எல்லா மக்கள் மத்தியிலையும் இருக்கு, வெறும் கிறிஸ்தவங்க மத்தியில் மட்டும் இல்லை. பலி செலுத்தி ஒரு இறை அருளை பெறணும் அப்படி. ஆனால் என்னால் பொய் சொல்லாமல் இருக்க முடியல. நான் பொய் சொல்லி இந்த பலி செலுத்துறதுனால நான் நீதியை சுதந்திரிக்கேன், எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குது. பொய் சொல்லக்கூடாதுன்னு பயப்படுறேன். ஏன் பயப்படுறேன்? நியாயப்பிரமாணத்தில் பொய் சொல்லாதன்னு சொல்லியதுக்கு நான் பயப்படுறேன். இப்போ நான் நியாயப்பிரமாணத்துக்கு அடிமையாக இருக்கிறேன். நியாயப்பிரமாணம் பொய் சொல்லாதுன்னு என்னை மிரட்டுது. சரி நான் பொய் சொல்லலை அப்படிங்க. என்ன பொய் சொன்னால் நான் நரகத்துக்கு போயிடணும்னு பயப்படுறேன். ஆனால் பொய் சொல்கிறது எனக்குள்ளே இருக்குது. பொய் என்னை காப்பாற்றும் நம்புகிறேன். உண்மையை பேசி மாட்டிக்கிறத விட பொய் பேசி தப்பிச்சுக்கலாம். உண்மையை பேசி ஏங்க லேட்டு வீட்டில் கேட்குறாங்க, ஏன் லேட்டு அப்படின்னு நான் சொன்னால் வீட்டில் இன்றைக்கி பயங்கர சண்டை வரும். ராத்திரி வேண்டாம் நான் பொய் சொல்லிடுறேன், ஆஃபீஸில் லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிடுறேன். இப்போ என்னை காப்பாற்றுவது எது காப்பாற்றும்? பொய் காப்பாற்றும் என்று நம்புகிறேன். ஆனால் என்ன செய்யுது? பொய் சொல்கிறேன்னா நரகத்துக்கு போவேன். வாயை திறந்தாலே பொய். ஆனால் பொய் பேசாமல் என்னால் இருக்க முடியலை. புதிய ஏற்பாட்டில் என்ன நடக்கு? அந்த கிருபை, நான் பொய் பேசக்கூடாதுன்னு பிரமாணத்துக்கு பயந்து பொய் பேசாமல் இருக்கிற நீதிமான் ஆகிறது இல்லை. பிரமாணத்துக்கு பயந்து நான் நீதிமான் ஆகலை. அந்த கிருபை என்னை நீதிமான் ஆக்குகிறபடியினாலே நான் பொய் பேசாமல் இருக்கிறேன். லெட் கம் வாட் மே, நான் பொய் பேச மாட்டேன். ஏன்? அந்த கிருபை என்னை நீதிமான் ஆக்கிட்டு, அந்த கிருபை என்னை தாங்குது, கிருபை எனக்கு ஜெயத்தை தருகிறது, அவர் விரும்புகிறது போல என்னை வாழ வைக்கிறது. பிரியமானவர்களே, பிரமாணத்தின்படி நான் நீதிமான் ஆவதற்காக பிரமாணத்துக்கு பயப்படுகிறேன். புதிய ஏற்பாட்டில் அவருடைய இரத்தத்தினால நான் நீதிமான் ஆக்கப்பட்டபடியினாலே அந்த பிரமாணத்தை சந்தோஷமாக கை கொள்கிறேன். அதான் வித்தியாசமே ஒழிய பிரமாணம் இல்லைன்னு சொல்லி தயவு செய்து ஏமாந்து போகாது. ஒரு லாலெஸ் லைஃப், ஒரு காட்டுமிராண்டி வாழ்க்கை அல்ல. நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை ஆகணும்னா பிரமாணத்தின் மேல் பிரமாணம், கற்பனையின் மேல் கற்பனை, அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் என்று சொல்லுவார். நான் அடிக்கடி சொல்லியிருக்க ஒரு ஃபிலாசபி, ஒரு பெரிய பாறாங்கல், அந்த கல்லை கொண்டு வந்து அங்கே வச்சு ஒரு சிற்பி அந்த கல்லை நல்லா
ஒரு 8x2 சைஸில் ஒரு பெரிய தூணாக மாற்றுறான். 8 அடி நீளம், 2 அடி அகலம், 2 அடி 8 அடி உயரம், 2 அடி அகலம், 2 அடி நீளம், ஒரு பெரிய தூணாக மாற்றுறான். இன்னும் ஒளிய வச்சு அதை 8 பாட்டாக பிரிக்கிறான். முதல் பாட்டு அதில் அப்படியே தலை வடிக்கிறான், கையெல்லாம் வடிக்கிறான், அரைக்கு கீழே காலெல்லாம் வடிக்கிறான், பாதங்கள், விரல்கள், நகம் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரான், வச்சு சிப்பி வச்சு அடிக்கிறான், ஒளிய வச்சு அடிக்கிறான். அடிக்க அந்த முகத்தில் கண் வருது, மூக்கு வருது, உதடு வருது, காது வருது. இன்னும் ஒளிய வச்சு அடிக்க அந்த கண் இமை வருது. இன்னும் ஒளிய வச்சு அடிக்க அந்த உதட்டில் அப்படி லேசாக சிரிப்பு வருது. இன்னும் அந்த ஒளிய வச்சு அடிக்க அந்த கண்ணெல்லாம் அப்படியே சிவக்குது. இன்னும் அந்த ஒளிய வச்சு அடிக்க கண்களில் ஒளி வருது. இன்னும் அந்த ஒளிய வச்சு அடிக்க பிரியமானவர்களே, அந்த கல் சிலையாக மாறுது. இன்னும் ஒளிய வச்சு அடிக்க அந்த கல்லுக்கு உயிரோட்டம் வருகிறது. அந்த தத்துவத்தில் சொல்லி முடிக்கிறான், இன்னும் ஒளிய வைத்து அடிக்க அந்த கல் மூர்த்தியாக மாறுகிறதுங்கிறான். இன்னும் அவர் நம்மை செதுக்க அவரை போல அவராகவே நாம் மாறிவிடும். கரங்களை கட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. பிரமாணத்தின் மேல் பிரமாணம், கற்பனையின் மேல் கற்பனை. அவருடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிய அது பயந்தல்ல, அது பழைய ஏற்பாடு. நியாயப்பிரமாணத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க. நியாயப்பிரமாணத்தினால என்னை மாற்ற முடியல. நியாயப்பிரமாணம் பொய் சொல்லாதன்னு சொல்லுது. ஆனால் என்னை பொய் சொல்லாமல் இருக்க வைக்க நியாயப்பிரமாணத்துக்கு சக்தி கிடையாது. பொய் செஞ்சால் எனக்குரிய தண்டனை உண்டு. அது பொய் சொல்லாதன்னு மட்டும்தான் சொல்லும். என்னை பொய் சொல்லாதவனாக உருவாக்காது. அந்த கிருபை அவரை போல மாற்றுகிறது. இன்னும் பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தம். அந்த பிரியமானே பிரமாணம் லா அப்படின்னா ஒன்றுமே இல்லை. நீங்கள் நிறைய லாஸ், இப்போ இது தூக்கி மேலே போடுறேன், இது கீழே வருது. நான் என்ன சொல்கிறோம், இதுக்கு பேர் என்ன? கிராவிட்டி, லா ஆஃப் கிராவிட்டி. இட்ஸ் லா. இது மேலே போட்டால் கீழே வரதான் செய்யும். இட்ஸ் லா. இதான் பிரமாணம். சென்டர் ஆஃப் கிராவிட்டி, புவியீர்ப்பு விசை, மிதப்பின் விதி. ஒரு பொருள் மிதக்கணும்னா அதனால் விளக்கப்பட்ட தண்ணீரினுடைய எடையும் அந்த பொருளினுடைய எடையும் சமமாக இருந்தால் அந்த பொருள் மிதக்கும். அப்படி தானே? லா ஆஃப் ரொட்டேஷன் ஒரு லா. அதே போல் வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கணும். தகப்பனின் தயவு கனம் பண்ணு. இந்த பூமியில் நீடித்திருக்கிறது மாத்திரமல்ல, நீடித்த நாட்களாக அவரோடு கூட இருக்க முடியும். இல்லை, கர்த்தருடைய பிரமாணத்தை ஏற்று நிற்காதீங்க. பிரியமானவர்களே, ஒரு நீண்ட நெடிய பகுதி. ஆனால் இது அநேக நாட்களில் வாசிக்காமலே விட்டுறோம். அந்த பிரமாணங்களை எல்லாம் நமக்காக தான் இருக்குது. நமக்கு கிருபை கிடைச்சிருக்கதே அந்த பிரமாணங்களை கை கொள்ள தான். இப்போ 15ஆம் வசனத்திலிருந்து நம்ம சற்று வேகமாக, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாயிருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவிகொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உங்க ஊர்லயும் உனக்கு கெட்ட பேர் தான், வெளியூருக்கு போனாலும் உனக்கு கெட்ட பேர் தான். உன் கூடையும் மாப்பி செய்கிற உன் தொட்டியும் சபிக்கப்பட்டிருக்கும். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் ஆடு மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் சபிக்கப்பட்டிருக்கும். நீ மாதிரி கர்த்தருடைய பிரமாணங்களை வாழ்க்கையில அப்ளை பண்ணலைன்னா உனக்கு இந்த கஷ்டங்கள்லாம் வரும். நீ வருகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். மேல சாபங்கள் நான் சொல்லி வேதத்தில் உள்ளதை வாசித்து காட்டுறேன். நம்ம அந்த பிரமாணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணலைன்னா எல்லாம் இப்படிதான் நடக்குமா? என்னை விட்டு விலகி நீ செய்து வருகிற உன் துர்க்கிரியைகளின் நிமித்தம் சீக்கிரத்தில் கெட்டு போய் அழியும் மட்டும் நீ கைட்டு செய்கிறது எல்லாவற்றிலும் கர்த்தர் உனக்கு சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேட்டையும் வர பண்ணுவார். எல்லாத்துலேயும் ஒரு சஞ்சலம், ஒரு கஷ்டம், ஒரு வேதனை,
ஏன் நீ பிரமாணத்தை அப்ளை பண்ண மாட்டேங்கிற? அதனால உன் வாழ்க்கையில் வர பண்ணுவா. நீ சுதந்தரிக்கும் தேசத்தில் கர்த்தர் உன்னை நிர்மூலமாக்கும் மட்டும் கொள்ளை நோய் உன்னை பிடித்து கொள்ள பண்ணுவார். கர்த்தர் உன்னை ஈழையினாலும் காய்ச்சலினாலும் உஷ்ணத்தினாலும் எரிபந்தத்தினாலும் வறட்சியினாலும் கருக்காயினாலும் விஷப்பணியினாலும் வாதிப்பார். நீ ஈழைன்னு சொன்னா ரொம்ப வீக்கா ஃபீல் பண்றது. விஷப்பணியினாலும் வாதிப்பார். நீ அழியும் மட்டும் இவைகள் உன்னை பின்தொடரும். உன் தலைக்கு மேலுள்ள வானம் வெண்கலமும் உனக்கு கீழுள்ள பூமி இரும்புமாய் இருக்கும். உன் தேசத்து மழையை கர்த்தர் புழுதியும் மண்ணுமாக பெய்ய பண்ணுவார். நீ அழியும் மட்டும் அப்படியே வானத்திலிருந்து உன்மேல் இறங்கி வரும். உன் சத்துருக்கள் முன்பாக நீ முறிய அடிக்கப்படும்படி கர்த்தர் செய்வார். ஒரு வழியாய் அவர்களுக்கு எதிராக புறப்படுவாய், 7 வழியாய் அவர்களுக்கு முன்பாக ஓடி போவாய். நீ பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் சிதறுண்டு போவாய். உன் பிணம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் இரையாகும். அவைகளை விரட்டுவார் இல்லாதிருப்பார்கள். நீ குணமாகாதபடி கர்த்தர் உன்னை எகிப்தின் எரிபந்தமான பருக்களினாலும் மூல வியாதியினாலும் சொறியினாலும் சிறங்கினாலும் வாதிப்பார். கர்த்தர் உன்னை புத்தி மயக்கத்தினாலும் குருட்டாட்டத்தினாலும் மனதிகைப்பினாலும் வாதிப்பார். புத்தி மயக்கத்தை என்ன செய்கிறோம், என்ன செய்யக்கூடாது, ஏன் இப்படி பண்ணுறோம், நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை வரும். குருடன் அந்தகாரத்திலே தடவி திரிகிறது போல நீ பட்ட பகலிலே தடவி கொண்டு திரிவாய். உன் வழிகளில் ஒன்றும் உனக்கு வாய்க்காதே போகும். வழி என்னென்னமோ நீ ட்ரை பண்ற, உன் வழிகளில் ஒன்றும் உனக்கு வாய்க்காதே போகும். உதவி செய்வார் இல்லாமல் நீ என்னாலும் ஒடுக்கப்படுகிறவனும் பறிகொடுக்கிறவனுமாயிருப்பாய். யாரும் உனக்கு ஹெல்ப்புக்கு வர மாட்டாங்க. பெண்ணை உனக்கு நியமிப்பாய், வேறொருவன் அவளுடன் சயனிப்பான். வீட்டை கட்டுவாய், அதிலே குடியிருக்க மாட்டாய். திராட்சை தோட்டத்தை நாட்டுவாய், அதன் பலனை அனுபவிக்க மாட்டாய். இதெல்லாம் ஏன் நமக்கு நடக்கு? நம்ம கையின் பிரயாசத்தை நம்ம சாப்பிட முடியலை, வேற எவனோ அதை அடிச்சுட்டு போகிறான். எனக்கு ஒரு பிரதர் தெரியும், பிரியமானவர்களே. அவ நல்ல ஒரு பிஸ்னஸ், அந்த காலத்தில் 40 ஆண்டுக்கு முன்பாக நல்ல பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸில் வருமானத்தில் மாதம் 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 60,000 ரூபா வட்டி கட்டுவார். அவ்வளோ சம்பாதிச்சு 60,000 ரூபா வட்டி கட்டிட்டு வீட்டில் கஞ்சி செய்கிறதுக்கு கடன் வாங்குவார். 5,000 ரூபா கடன் வாங்கினார் ஒரு தடவை. நான் சொன்னேன், நீங்கள் 60,000 ரூபா வட்டி கட்டிட்டு 5,000 ரூபா கடன் வாங்குறதுக்கு வட்டியே இல்லாமல் ஒரு 5,000 ரூபாய்க்கு ஒரு வேலை செய்து சாப்பிடலாமே. அவர் பெரிய பிஸ்னஸ் செய்து 60,000 ரூபாய் வட்டி கட்டுவார். அப்போ அவருக்கு வருமானம் 60,000 ரூபா இருக்குது. கடைசியில் கஞ்சி காய்க்கிறதுக்கு 5,000 ரூபா கடன் கேட்கார். தேவையா இது? தங்க கையின் பிரயாசத்தை அவங்க அனுபவிக்க முடியலை. வாங்குற காசை ஊதி போடுற மாதிரி இருக்குது. காசெல்லாம் பொத்தலான பையில் போடுற மாதிரி இருக்குது. வீண் செலவுகள், எதிர்பாராத செலவுகள். ஏன் இதெல்லாம் வருது? ஏன் இப்படி நான் உபத்திரப்படுறேன்? எங்கேயோ கர்த்தருடைய ஏதோ ஒரு பிரமாணத்துக்கு நீ எதிர்த்து நிற்கிறாய். ஏதோ ஒரு பிரமாணத்துக்கு நீ எதிர்த்து நிற்கிறாய். கர்த்தரே இந்த பிரச்சனைகளை அவன் வாழ்க்கையில அனுமதிக்கிறார். இன்னும் 2 வருஷம் கூட எல்லாத்தையும் வாசிக்கணும்னு தான் இருக்குது. வாசிங்க. உன் மாடுகள் உன் கண்களுக்கு முன்பாக அடிக்கப்படும், நீ அதில் ஒன்றும் புசிப்பதில்லை. உன் கழுதை உனக்கு முன்பாக கொள்ளையிட்டு கொண்டு போகப்பட்டு உனக்கு திரும்ப அகப்படாமற் போம். உன் ஆடுகள் உன் சத்துருக்களுக்கு கொடுக்கப்படும், விடுவிப்பார் ஒருவரும் உனக்கு இல்லாதிருப்பார்கள். உன் குமாரர் உன் குமாரத்திகளும் அந்நிய ஜனங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். அவர்களை காண உன் கண்கள் நாடோறும் பார்த்து பார்த்து பூத்து போம். உன் கை பிள்ளைகளுடைய வாழ்க்கை, நீ சத்தியம் சத்தியம்னு சொன்ன, இன்னைக்கு உன் பிள்ளைகள் அந்நியர்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டாங்க. அதை பார்த்து பார்த்து ஏங்கி எப்படியே என் பிள்ளை வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சு. எவ்வளோ சத்தியம் சத்தியம் சத்தியம்னு என் பிள்ளை அந்நியர் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டு போயிட்டாளே, என் பையன் அந்நியர் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டு போயிட்டானே, எருசலேமுக்கு வரலையே, எருசலேமில் பலியிடலையே, ஆண்டவர் எப்படி நடந்துச்சு? எங்கோ ஒரு பிழை இருக்கு. வாசிங்க. உன் நிலத்தின் கனியையும் உன் பிரயாசத்தின் எல்லா பலனையும் நீ அறியாத ஜனங்கள் புசிப்பார்கள். நீ சகல நாளும் ஒடுக்கப்பட்டும் நொறுக்கப்பட்டும் இருப்பாய். உன் கண்கள் காணும் காரியங்களினாலே மதி மயங்கி போவாய். உன் உள்ளங்கால் தொடங்கி உன் உச்சந்தலை மட்டும் குணமாகாதபடிக்கு கர்த்தர் உன்னை முழங்கால்களிலும் தொடைகளிலும் கொடிய எரிபந்தங்களினாலே வாதிப்பார். கர்த்தர் உன்னையும் உனக்காக நீ ஏற்படுத்தி கொண்ட ராஜாவையும் நீயும் உன் பிதாக்களும் அறியாத ஜாலி எடுத்து கொண்டு போவார். பிரியமானவர்களே,
கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இல்லாம, கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ள விரும்பாம, அந்த நீதி நியாயங்களை புறம்ப தள்ளுறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் நாம இன்றைக்கு எத்தனையோ விதமான வேதனை, கண்ணீர். ஏன் அந்த பிரமாணங்களை நம்முடைய வாழ்க்கையில அப்ளை பண்ண விரும்பலை? அதெல்லாம் பழைய ஏற்பாடு. நான் இஷ்டப்படி இருப்பேன், எனக்கு விடுதலை இருக்கு, சுயாதீனம். எதுக்கு எனக்கு சுயாதீனம்? எனக்கு சுயாதீனம் இருக்கு. எதுக்கு சுயாதீனம்? அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய எனக்கு சுயாதீனம் இருக்கு. அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய எனக்கு சுயாதீனம் இருக்கு. இது இன்றைக்கல்ல, என்னுடைய வாலிப நாளில். இன்றைக்கு நினைவிற்கு பல முறை சொல்லியிருக்கேன், இன்னொரு முறை சொல்கிறேன். சுயாதீனம் என்னங்கிறத நீங்கள் புரிந்து கொள்வதற்கு என்னுடைய வாலிப நாட்களில். அப்போ காந்திங்கிற ஒரு படம் வந்தது. இங்கே சென்னையில் ஒரு பெரிய தேட்டரில், தேவி தேட்டர்னு நினைக்கிறேன், ஒரு தேட்டரில் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்துக்கு தேட்டருக்கு ஒரு எவாஞ்சலிஸ்ட், இல்லை ஒரு லேடி எவாஞ்சலிஸ்ட் பண்ணாங்க. நிறைய காலேஜிலலாம் போய் ஊழியம் செய்கிறவங்க. அந்த படத்துக்கு போயிட்டு அவங்க ஒரு காரியத்தை பப்ளிசைஸ் பண்ணாங்க. அது ஒரு தர்க்கமாச்சு. அப்போ அவங்க சொன்னாங்க, காந்தியை பற்றி புஸ்தகத்தில் படிக்கிறத காந்தியை பற்றி தேட்டரில் போய் பார்த்தா தப்பா? காந்தி வரலாறு புஸ்தகத்தில் படிக்கிறேன், காந்தி வரலாறு தேட்டரில் போய் பார்த்தா தப்பா? அப்படி. பிரியமானவர்களே, நான் தேட்டரில் போய் பார்க்கும்போது, நான் காலேஜில் நான் போய் அந்த யூத்துக்கு பேசியிருக்கேன், ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேசியிருக்கேன். அந்த ஸ்டூடெண்ட் காந்தி படம் பார்க்க வரா, நான் தேட்டரில் இருக்கேன். நான் கையில் ஒரு பேனர் வச்சுட்டு உட்காந்துருக்கேன், நான் காந்தி படம் மட்டும்தான் பார்க்க வருவேன்னு. என்னை பார்க்குறவன் என்ன, ஓ இவன் காலேஜில் வந்து ப்ரீச் பண்ணார்ல, இவரெல்லாம் சினிமாவுக்கு வருவார் போல, அப்போ சினிமாலாம் பார்த்தா தப்பு இல்லை, அதெல்லாம் ஒன்றுமே தப்பு இல்லை அப்படின்னு தான் அவன் நினைப்பான். என்னால் அவன் கெட்டு போவானே, என்னால் ஒருத்தன் கெட்டு போவானான்னா அவனுக்கா நான் மாம்சம் கூட புசியாமல் இருப்பேங்கிறாரு. எனக்கு அறிவு இருக்கு, என் அறிவு எனக்கு இருமாப்பை உண்டாக்கும், என் அறிவு எனக்கு இருமாப்பை உண்டாக்கும், என் அன்பு எனக்கு பக்தி விருத்தியை உண்டாக்கும். நான் புக்கில் படிச்சுட்டு போகிறேன், ஏன் இன்னொருத்தர் கெடுற மாதிரி நான் தேட்டரில் என்னோட சுயாதீனம் இருக்குது. அன்றைக்கி நான் பிரசங்கத்தில் சொன்னேன், உன்னுடைய சுயாதீனம். நீ சினிமாவுக்கு போகிறதுக்கு, தேட்டரில் போய் காந்தி படம் பார்க்குறதுக்கு உனக்கு சுயாதீனம். நான் சொன்னது கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக, ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த சம்பவம். உனக்கு தேட்டரில் போய் படம் பார்க்க சுயாதீனம் இருக்குது என்று சொன்னால் அந்த படத்தை பார்க்காமல் இருக்க எனக்கு சுயாதீனம் இருக்குது. உனக்கு நகை போட சுயாதீனம் இருக்குது என்று சொன்னால் எனக்கு நகை போடாமல் இருக்க சுயாதீனம் இருக்குது. யாராவது என்னை கட்டி பிடிச்சி அடிக்க முடியுமா? எங்கள் உறவுகள் எல்லாம் நகையில் மிதக்கிறவங்க, எனக்கு நகை போடாமல் இருக்க சுயாதீனம் இருக்குது. இந்த சுயாதீனத்தில் யார் யாருக்கு பயப்படுறோம்? உலகம் என்ன சொல்லுமே நீ பயப்படுற, வசனம் என்ன சொல்லுமே நான் பயப்படுறேன். You are scared of the word, I am scared of the word. அவ்வளோதான் வித்தியாசம். எனக்கு ரைட் இருக்கு, எனக்கு போடாமல் இருக்க ரைட் இல்லையா? எனக்கு சினிமா பார்க்காம இருக்க எனக்கு ரைட் இருக்கு. ஐ காட் த ரைட். காந்தியை பற்றி நீங்களும் பேசுங்க, நானும் பேசுகிறேன். யார் அதிகமாக பேசுகிறான்னு பார்ப்போம். புக்கு படித்தவங்க பேசுகிறாங்களா, தேட்டரில் போய் படம் பார்த்தவங்க பேசுகிறாங்களா பார்ப்போம். பிரியம்மானவர்களை கிட்டத்தட்ட என்னுடைய 28-29 வயதில் நான் பேசினது, என் வயசு நினைவில்லை, என்னுடைய வாலிப நாட்களில் பேசின நினைவு இருக்கு. வசனத்துக்கு நடுங்கிறவனை கர்த்தர் நோக்கி பார்ப்பார். அந்த 68 வசனத்தையும் கூடுமானா நம்ம எல்லாரும் எளிமை நின்று வாசிக்கணும்னு நினச்சா நேரம் கருதி இப்போ வாசிக்க முடியல. 68 வசனத்தையும் முழங்காலில் நின்று வாசித்து பாருங்க. உங்களுக்கு ஏன் இத்தனை பாடுகள், ஏன் இத்தனை கஷ்டம், ஏன் இத்தனை கண்ணீர், ஏன் இத்தனை வேதனை? காலையில் எழுமனா சந்தோஷமா இல்லை, சந்தோஷமாக சாப்பிட முடியல. சங்கீதக்காரர் சொல்கிறான், என் சாப்பாட்டை கண்ணீரோடு சேர்த்து சாப்பிட்றேன். சாப்பிடும்போதே கண்ணீர் சொட்டு சொட்டுன்னு சாப்பாட்டில் விழுது. ஏன்? பிரியமானவர்களை, நான் பாஸ்டருக்கு அசிஸ்டண்டாக இருக்கும்போது இந்த சம்பவம் என் கண் முன்னால் இருக்கு. ஒரு சகோதரி ஜபத்துக்கு வந்தாங்க. அப்போல்லாம் வீட்டில் ஜபிக்கும்போது ஜப பாய் போடுவேன். அவங்க ஜபிக்கணுன்னா ஒரு பாய் போடுவேன், ஜப பாய்க்குன்னே வச்சுருப்பேன் என் டேபிள் பக்கத்தில்.
அந்த ஜபப்பாயை போட்டு நானும் முழங்கார் பண்ணிட்டேன், அந்த அம்மா முழங்கார் பண்ணிட்டாங்க. செபிக்க ஆரம்பித்த உடனே அந்த கண்ணீர் அந்த பாயில் சொட்டு சொட்டு சொட்டுன்னு அந்த கண்ணீர் விழுந்துச்சு. அப்போ எனக்கு அவசரம், ஆண்டவரே இந்த அம்மாவுடைய கண்ணீர் உம்முடைய பலிபீடத்தை நினைக்குதப்பா, பலிபீடத்தை நினைக்குதப்பான்னு அழுதேன். நானும் அழுதேன். அவளுக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்கணும். உன் படுக்கையை கண்ணீரால் நினைக்கிறேன். சாப்பிடும்போது ஒரு சாப்பாட்டில் கண்ணீர் சிந்துற. ஏன்? எங்கேயோ அவருடைய பிரமாணத்தை நீ மீறி இருக்கிறாய். இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார். ஆண்டவரே, நான் எங்க உங்களுடைய வேத பிரமாணத்தை மீறினேன்? ஈழ காய்ச்சல், உச்சந்தலை முதல் உள்ளங்கால் மட்டுமா வேதனை, பிள்ளைகள் அந்நியர் வசம் ஒப்பு கொடுக்கப்படுறாங்க, எங்கேயோ என்னமோ நடக்குது. ஏன் ஆண்டவரே, என் கையின் பிரயாசத்தை நான் சாப்பிட முடியல, என் கையின் பிரயாசத்தை வேற யாரோ சாப்பிட்றான், எனக்காக ஒரு பொண்ணை நியமிக்கிறாங்க, அவளை வேற எவனா கூப்பிட்டு போகிறான், ஏன் ஆண்டவர் இப்படி எல்லாம் நடக்கு, ஏன் எனக்கு மட்டும் இது நடக்க மாட்டேங்குது? பைபிள் சேஸ் எங்கேயோ அவருடைய பிரமாணத்தை நீ மீறி இருக்கிறாய். ஆனால் கர்த்தவனை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். சங்கீதம் பிரியமான 1ஆம் சங்கீதம் 2-3 வாசியங்கள் சீக்கிரமாய். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, கர்த்தருடைய லா, நான் சொல்ல இந்த பைபிள் என்றல்ல, கர்த்தருடைய லா. இது பேப்பர் பைபிளா, டிஜிட்டல் பைபிளா, இல்லைன்னா ஸ்க்ராலா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவருடைய இந்த ரிட்டன் வேர்டு அதான் இன்றைக்கி நம்ம கையில் இருக்கு. அதான் லா. நான் சொன்ன மாதிரி லா ஆஃப் சென்டர் ஆஃப் கிராவிட்டி, லா ஆஃப் ரொட்டேஷன், ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபிள்ஸ், மிதப்பின் விதி. பிரியமானவர்களே, இன்னும் மேத்ஸில் பைத்தாகோரஸ் தேரம், நிறைய தேரம் பார்க்குறோம், நிறைய லாஸ் பார்க்குறோம், கெமிஸ்ட்ரியில் நிறைய லாஸ் பார்க்குறோம். எப்படி இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டில் கெமிக்கல் வேர்ல்டுலலாம் லாஸ் இருக்குதோ அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் லாஸ் இருக்குது. இந்த லாஸ் தான் தேவனையும் நம்மையும் பைண்ட் பண்ணுது. எப்படி இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டு இந்த லாஸ் அப்பா மேலே தூக்கி போட்டாலும் கீழே வரும், அம்மா மேலே தூக்கி போட்டாலும் கீழே வரும், பிரியமான பிள்ளை மேலே தூக்கி போட்டாலும் கீழே வரும். அதான் ஃபிசிக்கல் லா, அதான் ஃபிசிக்கல் லா. அதே போல் ஸ்பிரிச்சுவல் லா, அப்பா போய் சொன்னாலும் நரகத்துக்கு தான் போவார், அம்மா போய் சொன்னாலும் நரகத்துக்கு தான் போகும், பிள்ளை போய் சொன்னாலும் நரகத்துக்கு தான் போகும். இட்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் லா. இந்த லாவில் பிரியமாயிருந்து உன் தகப்பனும் தாயும் கனம் பண்ணுவாயாக, பொய் சொல்லாதிருப்பாயாக, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசிரிக்க நினைப்பாயாக, பிறன் பொருளை இச்சியாதிருப்பாயாக. இந்த லாஸில் பிரியமாயிருந்து. சில ப்ரிஸ்கிரிப்டிவ் லாஸ் உண்டு, இன்ஸ்ட்ரக்டிவ் லாஸ் உண்டு. நீ கடன் வாங்காதிருப்பாய், நீ கடன் வாங்காதிருப்பாய், கடன் ஆசீர்வதிப்பாய். இட்ஸ் அ ப்ரிஸ்கிரிப்டிவ் லா. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் கேளுங்க, கிடைக்கும். இன்ஸ்ட்ரக்டிவ் லா, நீ காத்துரு. ஒரு இன்ஸ்ட்ரக்டிவ் லா. இந்த லாஸ்ல பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் இந்த லாஸை மெடிடேட் பண்றேன். ஆண்கள் ஏன் இப்படி சொல்லியிருக்காரு? நான் எப்படி எங்கள் அப்பா அம்மாவுக்கு கனம் பண்ணுறது? எங்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன செய்கிறது? என்னால் முடியல. என் வேலை எப்படி இருக்குது, என் மனைவி சூழ்நிலை எப்படி இருக்குது, என் பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க, நான் எப்படி எங்கள் அப்பா அம்மாவை கனம் பண்ணுறது? அப்பா அம்மா கனம் பண்ண ஆம்பளைகள் மட்டும்தான் அப்பா அம்மா கனம் பண்ணணுமா? பொம்பளைகள் அப்பா அம்மா கனம் பண்ண வேண்டாமா? பெரிய மல்ல ஆம்பளைகளுக்கு மட்டும்தான் அப்பா அம்மா உண்டா? எல்லாரும் பெற்றோரை கனம் பண்ணணும், எல்லாரும் பெற்றோரை கனம் பண்ணணும். எப்படி கனம் பண்ணுறது? கொஞ்சம் அதை பற்றியே யோசிங்க. இரவும் பகல் அதில் தியானம் பாருங்க. ஒரு பிரிஸ்கிரிப்டிவ், நீ வாக்கு மாறாதவனாக இருந்தால் பூர்ண புருஷனாக இருப்பான். ஒரு வாக்கு கொடுத்துட்டு வாக்கு மாறணும்னா கர்த்தருடைய பார்வையில் நீ ஒரு பெர்ஃபெக்ட் மேனே இல்லை. நீ ஒரு பெர்ஃபெக்ட் மேனே இல்லை. ஒரு வேர்ட் ப்ராமிஸ் பண்ணிட்டு செய்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ செய்யலை. யூ ஆர் நாட் பெர்ஃபெக்ட். அவன் வாக்கு தவறுவானால் பெர்ஃபெக்ட் இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் வாக்கு தவறிட்டேனா? வரேன்னு சொல்லிட்டு வரலையா, தாரேன்னு சொல்லிட்டு தரலையா, கொடுக்கன்னு சொல்லிட்டு கொடுக்கலையா, சொன்னேன் முடியல, அதுக்கு என்ன பண்ண? ஒன்றும் பண்ண முடியாது, சாமி அடிப்பார். கூலாக சொல்கிறேன், சொன்னேன் முடியலை, இப்போ என்ன பண்ணுறது? அதுக்கு என்ன பண்ண முடியும்? நான் சொன்னேன். மனுஷன் ஒன்றும் பண்ண முடியாது. பண்ண வேண்டியவர் பண்ணுறேன், மேலே பார்த்துக்குவார். பார்க்க முடிவாரா? அப்போ இரவு பகல் அதில் தியானம் பண்ணு. கர்த்தருடைய லாஸ். This is not just for Christians. This is for all human beings.
This is for all human beings. பிரியமானவர்களே, அவருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். என்ன பாக்கியமா? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். அவன் என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறானோ இட் ஷால் கம் டு பாஸ். இட் ஷால் கம் டு பாஸ். நான் ஏன் உபத்திரப்படுறேன்? ஒன்று என்னுடைய புத்தியினம். இன்னொன்று, நான் ஏன் உபத்திரப்படுறேன்? என் லைஃப் ஸ்டைலில் ஐ டோன்ட் அப்ளை காட்ஸ் பிரின்சிபல்ஸ், காட்ஸ் ப்ரிசெப்ட்ஸ், காட்ஸ் ஸ்டாச்சூட்ஸ், காட்ஸ் கமாண்ட்மெண்ட்ஸ், காட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், காட்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ். I don't apply. That's why I suffer. அதனால தான் நான் கஷ்டப்படுறேன். அந்த கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருப்போமானா, அவருடைய பிரின்சிபல்ஸை தியானிப்போமானா, நம்ம செய்வது எல்லாம் ஒரே ஒரு வசனம் வாசித்து ஜெபம் பண்ணும். யோசுவா 1:8 வாசியுங்கள். ஜாஷுவா இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அதனுடைய ரிசல்ட் அப்பொழுது உன் வழியை நீ வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய் என்று. பிணைப்படாத, நீ ஒருவனுக்கு பிணைப்படாதன்னு இருக்கு. நீ பெரிய இதாக நினச்சிக்கிட்டு நீ கேரண்டி கொடுக்காத. கேரண்டி கொடுத்தா, இப்போ இவர் ஒரு பொருள் வாங்குறார், கேரண்டி வேணும். ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறார். எனக்கு நல்ல வருமானம்லாம் இருக்குது, பேங்க்கு கண்டிஷனில் எனக்கு வருமானம் இருக்குது. சரி, நான் ஒரு கேரண்டி போட்டேன். எப்போ நான் கேரண்டி போடணும் தெரியுமா? அவர் கொடுக்காவிட்டாலும் நான் கொடுப்பேன் அப்படின்னா நான் கேரண்டி போடணும். அவர் கொடுக்கல, ஏமாத்திட்டார். என்ன, எதுக்கு நீ கேரண்டி போட்ட? பைபிளில் போடாதன்னு சொல்லியிருக்குல்ல, போட்டால் நீ தானே கொடுக்கணும். ஏன் போட்ட? பெரிய பிஸ்தாவா நீ? அவர் டாட்டா பை பை சொல்லிட்டாரு, நான் கொடுத்தானே ஆகணும். கர்த்தருடைய இந்த நியாயப்பிரமாணம் இதை இரவும் பகலும் தியானித்தா நீ புத்திமானாய் நடந்து கொள்வாயின்னு இருக்கு. இங்கிலீஷில் த லாஸ்ட் பார்ட், thou shalt have good success. You shall have good success. ஏன் நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரம் வருது? ஒரு 7 காரியங்கள் சொல்லணும் அப்படின்னு நேற்று உட்கார்ந்து ஆயத்தப்படுத்தின 2 தான் சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக உபத்திரப்பட்டுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ணலை. நீங்கள் நீலாம் செஞ்ச அதனால கஷ்டப்படு அப்படின்னு அவர் விடலை. பிரியமானவர்களே, அவர்கிட்ட நம்ம அறிக்கை பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம், அவர் பக்கமாக திரும்புவோம். கர்த்தர் நம்ம விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு பாஸ்டராக, உங்களுடைய மேய்ப்பனாக, உங்களுக்கு தேவன் கொடுத்த ஒரு ஊழியக்காரனாக என்னை தாழ்த்தி கெஞ்சி வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தருடைய வருகை தாமதிக்குமே ஆனால், கர்த்தர் இன்னொரு 10 நாட்களை கூட்டி கொடுப்பாரே ஆனால், இந்த புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கும் போது யாரும் இப்படிப்பட்ட உபத்திரவத்தோடு கூட பிரவேசிக்கக்கூடாது. கர்த்தர் எப்படி ஆகிலும் நம்முடைய உபத்திரவப்படுகிற நம்மை உயிர்ப்பிக்க வேண்டும். ஜெபிச்சேன், கர்த்தருடைய வார்த்தையை பேசியிருக்கிறேன். பிரியமல்ல, யாருக்கும் சாபம் வரணும் என்றல்ல, சாபத்தில் இருக்கிற நாமும் விடுவிக்கப்படணும்.